தமிழ்நாட்டில் வடமாநிலத்தை சேர்ந்த பல லட்சம் பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். இதில் சட்ட ரீதியாகவோ அரசியல் அடிப்படையிலோ எந்த தவறும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், நாம் பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வேறு மாநிலங்களில் சென்று ஆண்டு கணக்கில் வசிக்க நேர்ந்தால் நம்முடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை என அனைத்து முகவரி மாற்றம் செய்யப்படும். அந்த மாநிலத்தின் அனைத்து உரிமைகளையும் நாம் பெற இயலும். வாக்களிக்கும் உரிமையும் நமக்கு கிடைக்கப்பெறும். இவையெல்லாம் இயல்பாக நடப்பவைதான். இதில் தவறு ஏதும் கிடையாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தயவு செய்து அந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் நடப்பவற்றை ஒப்பிடாதீர்கள். இங்கு நடப்பது வேறு. ஒரு நீண்ட கால நெடிய திட்டமிடுதலின் அடிப்படையில் இந்த மக்கள் குவிப்பும் வாக்காளர் உரிமைகளும் மற்றும் கலாச்சார சீரழிவுகளும் நிகழ்த்தப்படுகின்றன, அரங்கேற்றப்படுகின்றன. தமிழன் என்று ஒரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்ற நிலைப்பாட்டில் தான் நாம் இன்றும் இருந்து வருகின்றோம். அந்த காரணத்தினால் தான் தேசிய கட்சிகள் பெரிதாக இங்கு காலூன்ற முடியவில்லை. எல்லாவற்றிலும் தமிழ்நாடு சற்று முரண்பட்டும் முற்பட்டும் தான் இருந்து வருகின்றது. ஆகவே இதை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் ஒரு நீண்டகால திட்டத்தை கையில் எடுத்து அதற்கான நடைமுறைகளை படிப்படியாக செய்து வருகின்றார்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும், ஒரு பெரு நிலப்பகுதியினை தன்வயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? குறிப்பிட்ட அந்த பகுதியில் தங்களது மக்கள் தொகையை பெருக்குவார்கள், நிலங்களை தங்கள் வசமாக்குவார்கள், வேலைவாய்ப்புகளை பறிப்பார்கள், தொழில் கட்டமைப்புகளை ஆளுமையை செலுத்தி படிப்படியாக அதிகாரத்தை